ஹலோ, பிஏ கிளாஸ் தானே இது? ஆமா சார். அகர வரிசையில் உட்காரணுமா எப்படி? நீங்க எங்க வேணா உட்காரலாம் சார். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அழகப்பன். நானும் ஸ்டூடெண்ட் தான். பிஏ எழுதுறேன். சைலன்ஸ் சார். நாங்களாம் சின்ன பசங்க. நீங்க எங்களுக்கு நடுவுல இருந்தீங்கன்னா எங்களுக்கு கூச்சமா இருக்கும். நாங்களாம் ஜாலியா இருப்போம். நானும் உங்களுக்கு இக்குலா ஜாலியா இருப்பேன். அது இல்ல சார், நாங்களாம் சைடு அடிப்போம், சீட்டி அடிப்போம். இதெல்லாம் உங்களால முடியுமா? Go to your seats. என் பேர் அழகப்பன். டியூட்டோரியல்ல இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ, உட்காருங்க. டீச்சர், டீச்சர், இந்த அங்கிள் ஃப்ரண்ட் பெஞ்சில உட்கார்ந்தா எனக்கு மறைக்குது. மேடம், இவர் முதியோர் கல்வியில போய் சேரலாமே. சைலன்ஸ். இப்படி பிஹேவ் பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல? எப்படியாவது படிக்கணும், பட்டம் வாங்கணும்ங்கற அவரோட எண்ணத்தையும் ஆர்வத்தையும் முதல்ல நீங்க பாராட்டணும். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? சம்பாதிக்க போறீங்க. அதை எப்பவோ பண்ணிட்டார் தெரியுமா இவரு? இவர் யார் தெரியுமா? Say sorry to him. சாரி சார். சாரி சார். மன்னிச்சிடுங்க சார். சாரி சார். சந்தானம் ஐயா, காரை நிறுத்து. ஆயிரம் தடவை சொல்லிருக்கேன் உனக்கு, வெளியூர் போறப்ப காரை கரெக்டா செக் பண்ணி வச்சுக்கன்னு. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். ஏன் காருக்கு என்னாச்சு? என்ன போனாருன்னு தெரியல. அரை மணி நேரமா டிரைவர் அல்லாடிட்டு இருக்காரு. என்னாச்சுப்பா? சார், ஆக்சல் உடைஞ்சு போச்சுங்க. என்னங்க வெளியூர்ல ஏதாவது நிகழ்ச்சியா? ஆமாங்க, இன்னைக்கு சாயந்தரம் பெங்களூர் சௌடையா ஹால்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம். எல்லாரும் நேத்து ட்ரெயின்ல புறப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கார்ல போலான்னு நினைச்சேன். இப்படி மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கலங்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏன் வண்டி எடுத்துட்டு நீங்க பெங்களூர் கிளம்புங்க, என் டிரைவர் அனுப்புறேன். ஐயோ வேணாங்க, உங்களுக்கு என்ன வேலையோ என்னவோ. பாவம். தலை போற காரியம் ஒண்ணும் இல்ல. நீங்க தான் ப்ரோக்ராமை மிஸ் பண்ணக்கூடாது. நேரத்தை வீணாக்காதுங்க. சந்தானம், லா 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 டாடியோட இந்த போட்டோ மட்டும் கருப்பு வெள்ளையா இருக்கு. அதுக்கும் கலர் அடிச்சிடலாமா? அப்ப நல்லா இருக்குமேக்கா. கலர் பென்சில் இல்லாமயே டாடி போட்டோவை நான் கலர் போட்டோ வாக்குறேன். பாக்குறீங்களா? எப்படிக்கா? இங்க பார். இதுவும் மேஜிக்கா இருக்கும்டா. வாங்க.
அடிச்சு அழுகே வராதா உனக்கு? செஞ்சது தப்புதான்னு புரிஞ்சு போச்சு. அதான் அழுக வரல. ஐயா பிரியம்மா கார் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துட்டுங்களா? சார் சந்தானம் ஐயா நானே கொண்டு போயிட்டு வந்துடுறேன். அந்த பக்கமா போகணும். வாங்க. பாவம் காரை நீங்களே எடுத்துட்டு வந்தீங்களா? தேங்க்ஸ். உட்காருங்க. இதை இப்ப வந்துடுறேன். பார்வதி, உன் பொண்ணு பரபரப்ப கவனிச்சியா? ஆஸ்ட்ரே இல்லையா? இங்க யாரும் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, அதனால ஆஸ்ட்ரே இருக்காது. ஓஹோ. பெரிய ஹோட்டல் முதலாளி பீடி பிடிக்கிறானே. அம்மா அம்மா, நான் போய் அவரை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். யாரு? அந்த ஹோட்டல்காரனியா? ஏ, ஹோட்டல்காரனா மட்டமா போச்சா? சொன்னா கோச்சுக்க மாட்டியே. அப்பாவும் பெரிய எக்ஸ்போர்ட்டர் தான், பெரிய முதலாளி தான், பெரிய கோடீஸ்வரர் தான். ஆனா தொழில் செருப்பு வியாபாரம் தானே. பாத்தீங்களா என்ன திமிரா பேசுறான்னு? அவ என்ன தப்பா சொல்லிட்டா? எனக்கு செருப்பு வியாபாரம் தானே, அவகிட்ட வாயை கொடுத்து நீ தான் மாட்டிக்கிட்ட. ஒரே ஒரு ஓட்டவாதியத்தை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் தொடச்சிட்டே இருக்கணுமா? தொடச்சு தேஞ்சிரு போகுது வாத்தியம். தகர டப்பா வா. இந்த ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல எந்த வாத்தியம் வேணாலும் வாசிக்கலாம், தெரியுமா? ஃப்ளூட். பியானோ. சாக்ஸ். மோர்சிங் வாசிக்க முடியுமா? தாரத்தப்பட்ட கூட வாசிக்கலாம். தகர டப்பா சத்தம் வேணுமா வாசிக்கலாம். பாக்குறியா? பாக்கலாமா? நான் பாடுறதெல்லாம் அப்படியே திருப்பி வாசிக்க முடியுமா இதுல? பாடுமா பாப்போம். சவால்? எஸ், சவால். I love you, I love you, love you. சொப்னா, ஏதோ சங்கீதத்துல சவால்னு முதல்ல சொன்னேன். இப்போ நீ என்ன சொல்றன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றியா? உங்களுக்கு புரிய வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது சங்கீதத்துல செஞ்சேன். நான்சென்ஸ். உனக்கு என்ன வயசு இப்போ? 18. எனக்கு என்ன வயசு தெரியுமா? தெரியும். உனக்கு என்ன வயசு வித்தியாசம் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் வயசு என்னன்னு கேட்டுக்கிட்டா காதலிக்க ஆரம்பிப்பாங்க. இத பாரு, இந்த மாதிரி எண்ணங்களோட நான் உங்ககிட்ட பழகல. இப்ப இல்லங்கிறீங்க, நான் பாட பாட ரசிச்சுக்கிட்டே வந்தீங்களே ஒவ்வொரு கட்டத்திலையும். ஆமா, ரசிச்சேன். உன் பாட்டுல என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்த்து ரசிக்கல, அதுல இருந்த இசை ரசிச்சேன், வார்த்தைகள் இல்ல. சீப் புக்ஸ் எல்லாம் படிச்சு உன் மனசு ரொம்ப கெட்டு போயிரு. You are a spoiled child. You are mad. Yes, I'm madly in love with you. 36க்கு 18. அழகப்பனுக்கு அடுத்த அதிர்ஷ்டத்தை பாரு.